கிறிஸ்துவுக்குள் அன்பு உள்ள சகோதர சகோதரிகள் யாவரையும் என் அருமை இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லா நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்தி இந்த நிகழ்விலே அன்பாய் அழைக்கிறேன். அன்புக்குரியோரே, நீங்கள் சுகமாய் இருப்பீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் நிச்சயத்தை வண்ணமாய் நான் விசுவாசமாய் இருக்கிறேன். இன்றைய நாளிலே நமக்கு கொடுத்த வார்த்தை யோவான் 14ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனம் 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். அல்லேலூயா. இங்கே ஒரு ஒற்றுமையை குறிக்கிறதான ஒரு வார்த்தை. பிதா, குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து ஒரு தனியாய் இல்லை. பிதா அவரோடு கூட என்றைக்கும் இருப்பதினாலே குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன் என்று ஒரு பாதுகாப்பை கர்த்தர் அங்கே கொடுக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு பிதா எப்படி ஒரு பாதுகாப்பை கொடுத்திருக்கிறாரோ அவ்வண்ணமாகவே நமக்கும் நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு பாதுகாப்பை கொடுப்பார். இந்த வேத பகுதி எப்பொழுதும் இயேசு பிதாவை விட்டு கொடுப்பதில்லை என்பதை நாம் இந்த வார்த்தையின் மூலமாக நாம் புரிந்து கொள்கிறோம். பிரியமானவர்களே, அடுத்த வசனத்திலே என்ன சொல்கிறார்? என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்பீர்களோ அதை பிதா மகிமைப்படும்படியாக அவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். இதை கேட்கிறதான அன்பு நெஞ்சங்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியும் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய நாளிலே நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கள் வேலைகளை கேட்டால் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். வருமானத்தை கேட்டால் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். பிஸ்னஸ் தோய்ந்து போகிறது, ஆண்டவரே நான் என்ன செய்வேன் என்று திகைத்து போய் இருக்கிறீர்களா? அதையும் கர்த்தர் உங்களுக்கு நிறைவேற்றுவார். குழந்தை பாக்கியம் இல்லை என்று நீங்கள் கேட்கிறீர்களா? குழந்தையை கர்த்தர் கொடுப்பார். திருமணம் ஆகவில்லை என்று நீங்கள் கவலை தோய்ந்த ஒரு முகத்தோடு இருப்பீர்கள் என்று சொன்னால் திருமணத்தையும் கர்த்தர் நடத்தி வைப்பார். என்னுடைய வாழ்க்கையிலே நான் பல கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் சொல்பவர்களாக காணப்படலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கள் கேட்பது எதுவோ அதை
பிதா மகிமைப்படும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். இப்படி பிதாவானவர் இயேசுவை விட்டு கொடுக்காமல், இயேசு பிதாவானவரை விட்டு கொடுக்காமல் இருக்கிற ஒரு சூழலிலே இயேசு நம்மை ஒரு பொழுதும் கைவிட மாட்டார். நீங்கள் எதை கேட்டாலும், ஆனால் ஒன்று மாத்திரம் நாம் தெரிந்து கொள்ள அவசியமாயிருக்கிறோம். நாம் கேட்பது தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும். இதை மாத்திரம் நீங்கள் மறந்து போகாதிருங்கள். எதை கேட்டாலும் குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அவர் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். பிறகு எதற்காக நாம் கவலைப்பட வேண்டும்? எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் நம்மோடு இருந்து பல காரியங்களை கர்த்தர் நம் மூலமாக அவர் கிரியை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஜெபிக்கலாமா? எல்லோரும் வேதத்தை மூடி வைத்து விடுங்கள். இப்பொழுது நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். பரலோக பிதாவே, இந்த வேளைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் எதை கேட்டாலும் குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக கர்த்தாவே நீர் எங்களுக்கு இந்நாள் வரைக்கும் கொடுத்து கொண்டே இருக்கிறீர் என்பதை நாங்கள் இப்பொழுது தெளிவாய் புரிந்து கொண்டோம். இதை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை கர்த்தாவே நீர் ஆசீர்வாதமாய் நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.